இது மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்திய நற்செய்தி பிரிவு 5 வாழ்வதன் வசனங்கள் 17 முதல் 37 வரை. அக்காலத்திலே தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அது ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இந்த கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையே மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்திற்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரனையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரி எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்வரவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் என்றார். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டி செல்லும் போது வழியிலேயே அவருடன் நிறைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இதையே உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவர் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வழக்கல் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்களது வலது கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவரும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தன் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்துக்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விலக்கப்பட்டவரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். மேலும் பொய்யாமையிடாதே, ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்தி என்று முற்காலத்திற்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அறிவுரை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் ஆழ்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுறையின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுறை ஒன்றையும் வெள்ளையாகவோ கருப்பாகவோ உங்களால் இயலாது.
ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அருமையான ஒரு கருத்து, வாழ்வின் வழியா சாவின் வழியா, எதை நீங்கள் தேர்ந்தெடுக்க வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் தான் சூஸ் த பெஸ்ட். சரிங்களா? வாழ்வின் வழியா சாவின் வழியா, அதை நீங்கள் தேர்ந்தெடுக்க. சாய்ஸ் கொடுத்த ஆண்டவர் கொடுத்தார். எனவே அந்த சாய்ஸை பயன்படுத்தி எப்படியெல்லாம் வாழ்வின் வழி சாவின் வழி இவற்றை நாம் தெரிந்து கொண்டால் எந்த வழியை நாம் தேர்ந்தெடுக்க முடியும் என்பது எளிதாக இருக்கும். இப்படிதான் ஒரு திருமண தரகரை பார்த்து ஒரு இளைஞன் கேட்டான், ஐயா, என் வாழ்க்கையில் நான் கல்யாணம் பண்ண ரொம்ப ஆசைப்படுறேன், எனக்கு அடக்கமான ஒரு பொண்ணு வேணும், எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னான். அந்த தரகரும் அந்த இளைஞனுக்கு பல போட்டோக்களை காட்டினார், பல பெண்களை காட்டினார். ஆனால் அந்த இளைஞருக்கு திருப்தியே இல்லை. எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம், இது சரியில்லை என்று சொல்லிவிட்டான். தரகருக்கு போக்கு வந்துச்சு. என்ன செய்கிறாரு, இவனுக்கு ஒரு வழி காட்டணும் அப்படின்னு அந்த இளைஞனை வர சொல்கிறார். வேகமாக அவனை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போகிறார். அங்கே போனால் அது கல்லறை தோட்டம். அப்போ அந்த இளைஞனை பார்த்து அந்த தரகர் சொன்னாரா, ஏதோ நேற்றுக்கு முன்னாடி தான் அடக்கம் செய்யப்பட்ட அமலா அடக்கம் பண்ணியிருந்தாங்க, அந்த பொண்ணு வேணுமா? 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை அடக்கம் பண்ணாங்க, ஏஞ்சலா, அது வேணுமா? நேற்று தான் அடக்கம் பண்ணாங்க, இனியா, அது வேணுமா? இவங்கெல்லாம் அடக்கமான பொண்ணுங்க, வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னா அந்த இளைஞருக்கு அப்போதான் புத்தி வந்தது. எது சரி எது சரியில்லை என்பதை தீர்மானிப்பது ஒவ்வொருவரிடத்திலும் விடப்படுகிறது. இன்றைக்கு நாம சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அழைக்கப்படுகிறோம். எதெல்லாம் நமக்கு சரி, நமக்கு சரியான வாழ்க்கை வேணும், நமக்கு சரியான தொழில் வேணும், சரியான கடன் வேணும், எனக்கு சரியான பிசினஸ் இருக்கணும், இப்படி சரியான படிப்பு, எல்லாவற்றையும் சரிபார்த்து வாழ்க்கையில நாம எது நல்லதோ அவற்றை தேர்ந்தெடுக்க பல நாட்கள் எடுக்கிறோம், தீர்மானிக்கிறோம், சிந்திக்கிறோம், செயல்படுகிறோம். ஆனால் சரியான வாழ்க்கையை வாழ்கிறோமா என்பதை நாம ஒருபொழுதும் சரிபார்ப்பதே இல்லை. சரியா? சரியான வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை ஒருபொழுதும் நாம சரிபார்ப்பதே இல்லை. நான் போற போக்குதான் சரி அப்படின்னு நம் வழியே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அவ்வாறு சென்று கொண்டிருப்பது சரியா தவறா? இதுதான் இன்னைக்கு இறைவன் நம்மை பார்த்து ஒரு கேட்கும் ஒரு அருமையான கேள்வி. எரேமியா புத்தகம் 21:8 சொல்கிறது, இதோ வாழ்வின் வழியையும் சாவின் வழியையும் உங்கள் முன் வைக்கிறேன் என்று அழகாக ஆண்டவர் அங்கே எரேமியா தீர்க்கதரிசி வழியாக அந்த அரசருக்கு முன் வைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, உனக்கு முன்பாக ஆண்டவர் இன்றைக்கு முதல் வாசகத்தை சொல்வது என்ன? நீரையும் நெருப்பையும் அவர் முன்வைத்துள்ளார். நீரையும் நெருப்பையும் முன்வைத்துள்ளார். இவற்றை எதற்கு குறிப்பிடுகின்றார்? நீரானது எதற்கு சமம்? நல்ல வாழ்க்கைக்கு சமம். ஏனென்றால் நீரோற்றுடன் உள்ள இடமானது எப்படியாக இருக்கும்? பசுமையாக இருக்கும், செழிப்பாக இருக்கும், மரம் செடிகள் தழைத்தோங்கும், கனிகள் அங்கே அது நமக்கு கொடுக்கப்படும். இப்படியாக நீரோடை செல்கின்ற இடமெல்லாம் அங்கே வளமையும் செழுமையும் இருக்கும். ஆகவே வாழ்வின் வழி என்பது அப்படிப்பட்டதுதான். அந்த நீரோட்டம் போல நம்முடைய வாழ்க்கையும் செயல்பட வேண்டும். அது கடவுளுக்கேற்ற சிந்தனையோடு செயல்பட்டால் நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாய் அது வாழ்வின் வழியை நோக்கிய பாதையில் இருக்கும் என்பதை
ஆண்டவர் தெளிவாக்குகிறார். நெருப்பின் வழி, நெருப்பின் வழி என்பது என்ன? நெருப்பானது என்ன செய்யும்? எல்லாவற்றையும் அழிக்கும். காட்டையும் அழிக்கும், நகரத்தையும் அழிக்கும். பெரிய கட்டிடமாக கட்டினாலும் அவற்றையும் அழிக்கும், சாம்பலாக்கிவிடும் ஒரு நொடி பொழுதில். அதுதான் நெருப்பின் தன்மை. அதுபோலதான் இதோ அழிவின் வழி என்பது நமக்கு முன்பாக அப்படிப்பட்டதாக இருக்கிறது. இருந்தால் நம் ஆண்டவர் இயேசு அழகாக சொல்வார், இடுக்கமான வாயு வழியே நுழையுங்கள். இடுக்கமான வாயு வழி, அதுதான் வாழ்வின் வழி, ரொம்ப கஷ்டமான வழி. அந்த வழியில் நாம் நுழைவது என்பது சற்று கடினம். ஆனாலும் அவற்றின் வழியே நாம் உள் நுழைந்து விட்டால் நமக்கு விண்ணரசு என்ற பெரிய அந்த இன்பமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். ஆனால் இதோ தீமையின் வழி அகற்று பெரியது. ஆனால் அது எங்கே விடும்? பள்ளத்தாக்கிலே விழச் செய்யும். ஏறி நரகத்துக்கு நம்மை அழைத்து செல்லும். ஆகவே இதோ தீமையின் வழி அப்படிப்பட்ட அழிவின் வழியிலே நமக்கு அழகான தோற்றத்தை காட்டி, மாய துன்பத்தை காட்டி நம்மை அழைத்து செல்லும். ஆகவே எது சிறந்தது என்று நாம் பார்க்க வேண்டும். இவ்வாறாகத்தான் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுக்கு கடவுள் என்ன செய்தார்? அழகான தோட்டத்தை உருவாக்கினார். உலகத்தை அவர்களுக்கு படைத்தார். இவையெல்லாம் உனக்கு சொந்தம். ஆனால் ஒன்றே ஒன்று, நன்மையும் தீமையும் அறியும் இந்த மரத்திலிருந்து எதையும் உண்ணாதே. அதுதான் இறைவன் கொடுத்த ஒரு கட்டளை. அதற்கு அவர்கள் நிறைவேற்றினார்களா? ஆதாம் ஏவாளும் என்ன நடந்தது நன்றாக தெரியும். எனவே ஆதி மனிதன் அங்கே தவறு செய்தான். அவன் ஆரம்ப காலகட்டத்திலே வாழ்வின் வழி இறைவன் காட்டிய அற்புதமான ஒரு அழகான ஒரு வழி ஏதேன் தோட்டம். அவற்றையெல்லாம் பார்த்து பிரமித்து போன அவன் ஒரு சின்ன ஒரு கனிக்காக எதை உண்ணக்கூடாது என்று சொன்னாரோ கடவுள் அவற்றை அவன் தேர்ந்தெடுத்தான். அன்புக்குள்ளே இவ்வாறுதான் இந்த உலகம் இன்றைக்கு கவர்ச்சியாக இருக்கிறது. இந்த உலகத்தின் கவர்ச்சிகள் நம் ஒவ்வொருவரையும் இப்படியாகத்தான் அழைக்கும். வா, இதோ உனக்கு இன்பம், இதோ வா, இவை அனைத்தும் உனக்கு தான், நீ வா, இவற்றை நீ என்ஜாய் பண்ணு என்று இன்றைக்கு இளைஞர்களை எல்லாம் இந்த உலகம் அழைக்கிறது. ஆகவே அன்புக்குள்ளே இன்றைக்கு இன்டர்நெட் எவற்றை நாம் திறந்தாலும் இப்படிப்பட்ட அகலமான ஒரு கவர்ச்சி வழியை இன்னைக்கு காட்டி யாராலும் அவற்றில் எளிதில் விழுவதற்கான வழியை தான் இந்த உலகம் இன்றைக்கு நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆகவே அந்த உலகத்தில் ஒரு மூலையில் ஆண்டவர் நமக்கு காட்டும் வழி என்ன? நன்மையின் வழி. அதுதான் இறை வார்த்தையின் நெறியின்படி வாழ்வதற்கான வழி. ஆகவே வெல்லும் மட்டும் ஒழிந்து போகும். ஆனால் நாம் கற்பித்த ஒரு வார்த்தை இந்த உலகத்தில் ஒழியாது, அழிவே அழியாது என்று ஆண்டவர் ஆணித்தரமாக சொல்கிறார். அப்படியாக அந்த அழிவில்லாத ஒரு வழியை என் வாழ்க்கையிலே என்றைக்காவது நான் கடைபிடிக்க முயற்சி செய்கிறேனா? அந்த இறை வார்த்தையை படித்து என் வாழ்க்கையில் நன்மை செய்ய நான் ஒரு நாள் தீர்மானித்திருக்கிறேனா? இவற்றை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பை தருகிறது. இவ்வாறு இந்த வாழ்வின் வழியை நம் வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றால் இந்த இரண்டாம் வாசகம் பவுலடியார் அழகாக சொல்கிறார். இறை ஞானம் இருந்தால் இந்த வாழ்வின் வழியை வாழ்க்கையை கண்டுபிடிக்க முடியும். அந்த இறை ஞானத்தை எப்படி பெற்றுக் கொள்வது? தூய ஆவியை அருள் நமக்கு கிடைத்தால் மட்டுமே அந்த இறை ஞானத்தின்படி நம் வாழ்க்கையை வாழ முடியும். ஆகவே அந்த இறை ஞானமும் தூய ஆவியின் அருளும் நாம் பெற வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையில் நாம் இறை வார்த்தையின் நெறியில் வாழ நம்மை வைத்திருக்க வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இவ்வாறு ஒரு மாற்றத்திற்கான வழியை தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நற்செய்தியிலே தருகின்றார். மலைப்பொழிகளுடைய இறுதி வசனங்கள் அனைத்தையும் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இவை அனைத்தும் ஒரு அழகான மறைவுரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உணர்ந்து கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த மறைவுரை என்ன? நாம் போதிப்பதை விட மிக அழகான கருத்துக்கள் உங்களுக்கு வாசிக்கப்பட்டது. ஒவ்வொரு கருத்தும்
மணிமுத்தான கருத்துகள். ஆகவே இறைவன் ஒரு மாற்றத்திற்கான வழியை மாற்றுகிறார், ஒரு சீர்படுத்துகிறார். இவ்வாறு உலகம் இருக்கிறது, அந்த சட்டங்களை நெறிப்படுத்தி இதுவும் சிறந்தது என்று காட்டுகிறார். ஆனால் பரிசேயர்கள் என்ன செய்கிறார்கள்? சட்டம்தான் புரிந்து அந்த சட்டத்தை சீர்படுத்தவோ சட்டத்தை மாற்றவோ உனக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? ஆகவே அதிகாரத்தை நீ பயன்படுத்தாதே, ஒரு பொழுதும் நான் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஆண்டவராக மெசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. சட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள், மனித நேயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு சட்டத்தை சீர்படுத்தி மனிதநேய சிந்தனையை அங்கே நமக்கு உணர்த்துகிறார் என்று நாம் பார்க்கலாம். ஆகவே கொலை செய்வது தவறுதான், ஒருவருக்கும் தவறில்லை என்று ஆண்டவர் சொல்லவில்லை. மாறாக அந்த கொலை செய்வதற்கு எது தூண்டுதலாக இருந்தது? உன் உள்ளத்தில் வந்த கோபம், அந்த கோபத்தின் உச்சம்தான் ஒரு மனிதனை மிருகமாக்குகிறது. அந்த கோபத்தினால் உச்சக்கட்டத்திற்கு செல்லும் மனிதன் கொலை செய்கிறார். ஆகவே அன்புக்குள்ளே உன்னிடத்தில் இருக்கிற கோபத்தை நீ தகர்த்தினால் நீ உன் வாழ்க்கையில் மேன்மை அடைவாய். இவற்றை தான் ஆண்டவர் சீர்படுத்துகிறார். நீ சட்டமாக்கி விட்டாய் கொலை செய்யாதே என்று. ஆனால் அந்த கொலை செய்வதற்கு தூண்டுதலாக இருக்கிற கோபத்தை பற்றி சிந்தித்தாயா? அந்த சினம் எவ்வாறு உன்னை மூடலாக்குகிறது, உன் வாழ்க்கை அழிக்கிறது என்பதை சிந்தித்தாயா என்பதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார். ஆகவே கோபம் கொண்டு நாம் உறவுகளை என்ன செய்கிறோம்? மிதிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் காணிக்கையை செலுத்த வருவதற்கு முன்பாக என்ன செய்ய வேண்டுமா? யாரோடெல்லாம் கோபப்பட்டாயோ, யாரோடெல்லாம் சண்டை சச்சரவோடு இருக்கிறாயோ அவர்களிடத்தில் சென்று சமரசம் செய்து கொள், மன்னித்து விடு, பிறகு வந்து காணிக்கை செலுத்து. அதுதான் சிறந்த காணிக்கை. ஆகவே நீ கொடுக்கும் பணமோ பொருளோ காயோ கனியோ அது இறைவனுக்கு ஏற்ற காணிக்கை அல்ல, மனம் வந்த காணிக்கை அல்ல. அதுவும் காணிக்கை தான். ஆனால் அவற்றை கொடுத்து நாம் இறைவனை சரி செய்துவிட முடியாது. இன்றைய அரசியல் தலைவர்களைப் போல ஒரு லஞ்சம் கொடுத்து அவர்களை சரி செய்து விடலாம். ஆண்டவரை அவ்வாறு லஞ்சம் கொடுத்து சரி செய்து விட முடியுமா? அனைத்தும் அவருடைய படைப்பு தானே. அந்த படைப்பை நீ கொடுக்கிறார், அது அவருக்கு ஏற்புடையதாக இருக்குமா? இறைவன் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? மன்னிக்கும் மனப்பான்மை, உறவுகளை வளர்ப்பது. சண்டையோடு சச்சரவோடு உன் குடும்பத்தில் வாழ்ந்து உன் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டு இங்கே செலுத்தும் காணிக்கையை நான் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒரு மாற்று சிந்தனையை இறைவன் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே அன்புகளே, இவற்றை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக பார்க்கலாம் விபச்சாரம். விபச்சாரம் இன்றைக்கு எளிமையாக இருக்கிறது, மலிவாக இருக்கிறது, எங்கும் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு விபச்சாரத்துக்கு தூண்டுகின்ற அனைத்து வழிகளும் இந்த உலகம் நமக்கு காட்டுகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? விபச்சாரம் செய்யாதே என்று கட்டளையாக வைத்து விடலாம். ஆனால் அந்த விபச்சாரம் செய்வதற்கு தூண்டுதலாக இருப்பது என்ன? உன் உள்ளத்தில் இருக்கிற இச்சை எண்ணங்கள். ஒரு பெண்ணை ஒரு இச்சையோடு பார்த்தாலே தவறு என்று ஆண்டவர் அங்கே ஒரு மாற்று சிந்தனையை அங்கே கொடுக்கிறார். ஆகவே அன்புக்குள்ளே இவ்வாறு விபச்சார எண்ணத்துக்கு தூண்டுதலாக இருக்கிற உன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டால் விபச்சாரத்துக்கு இடமே இல்லை. இதுதான் இறைவன் நமக்கு காட்டும் மாற்று வழி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பொய்யாமை விடாதே. அன்புக்குள்ளே இன்றைக்கு பொய்மை எங்கும் நிறைந்திருக்கிறது. எதற்கெடுத்தாலும் பொய். அதற்கான வழிகளை ஆண்டவர் இது அழகாக சுட்டி காட்டினார். ஆகவே பொய்யானை விடாதே. மாறாக உன் வாழ்க்கையில் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆம் என்றாலா, இல்லை என்றால் இல்லை. அதுதான் மன தைரியம். அந்த தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நீ வாழ்ந்தால் பொய்க்கு இடமே இல்லாமல் போய்விடும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இவ்வாறு கண்ணதாசன் மிக அழகாக சொல்வார். இதோ ஆசை, கோபம், களவு செய்பவன் பேச தெரிந்த மிருகமான். ஆசை, கோபம், களவு இவற்றை செய்பவன் பேச தெரிந்த மிருகம். ஆனால் அன்பு, நன்றி, கருணை இவற்றை கொடையாக பெற்றவன் அவன் மனித வடிவின் தெய்வம் என்று அழகாக சொல்கிறார். ஆகவே நாம் மனித வடிவின் தெய்வமாக வாழ்கிறோமா, அல்லது இதோ பேச தெரிந்த மிருகமாக செயல்படுகிறோமா? சிந்திப்போமா? இன்றைய அழகான வார்த்தைகள், அழகான
இனிமை தரும் ஆண்டவரின் வார்த்தைகள் உன் உள்ளத்தை மாற்ற வேண்டும். உன் உள்ளத்தில் இருக்கிற அழுக்காறுகளை அகற்ற வேண்டும். ஒரு புதிய வாழ்வுக்கான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆகவே வாழ்வின் வழியை தேர்ந்தெடுக்க வந்திருக்கிறாயா? தீமையின் வழியில் நீ அகன்ற பாதையில் விழுந்து உன்னை சாகடிக்க சாவின் வழியை தேர்ந்தெடுக்கிறாயா? சிந்திப்பாயா? இறைவன் ஆற்றலை கேட்டு நல்வழியில் வாழ்வோம்.